கவுண்டர் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட ஹெல்த் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஹெல்த் மிஸ்மேட்ச். ஓகே, நம்ம மாடல் வந்து ரெட்மி 10 ப்ரைம் மைக்ரான் ஏஎம்சி ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் ரிப்பேர் பண்ணி ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. இது தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், திஸ் ஏஜெட் ஃபுல்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்னன்னாக்கா மைக்ரான் ஏஎம்சி எப்படி ஹெல்த் ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கார்டு வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, F64 ஏஎம்சி கார்டு. இது வந்து ரெட்மி 10 ப்ரைம் 2022 MTK சிப்செட்டு. அந்த கார்டு எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, முதல்ல செக் பண்ணுறோம். FRP ஆக்டிவ் இருக்குது. இது வந்து மைக்ரான் ஏஎம்சி. ஓகேங்களா, ரெட்மி 10. ஓகேங்களா, கோட் நேம் வந்து செலன். ஓகே, செலன் வந்து அப்புறமா UXMனா யூரோப்பியன். ஓகேங்களா, இதுக்கு ஸ்டாக் ரூம் டவுன் பண்ணல, ஸ்டாக் ரூமுக்கு அந்த கோட் நேம் வேணும். ஓகேங்களா, அப்புறமா வந்து RPM கவுண்டர் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட ஹெல்த் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஹெல்த் மிஸ்மேட்ச். ஓகே, நம்ம இதோட லாகை வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது பாருங்கள், இது வந்து ஏஎம்சி புக் கான்ஃபிகரேஷன் வந்து 48 இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களால் எது முடியுமோ ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். அந்த லாக் அப்படியே எப்படி இருக்கும், நீங்கள் லாகில் போய் பார்த்துக்கலாம். நான் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா எதுக்கும் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க நோட் பேடில். ஓகே, நோட் பேட் சேவ் பண்ணியாச்சு. கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும், பேக்கப் எடுக்கணும். ஓகேவா, போட் ஏ இருக்கணும். ஓகேவா, டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டெஸ்க்டாப் இடம் தான் ஓகே, இடம் இருக்கணும். ஓகேவா, பேர் வந்து ரெட்மி 10 ப்ரைம் 2022. ஓகே, இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். சேவ். போட் ஏ, போட் பி, அப்புறமா வந்து RPB. நீங்கள் ஃபாஸ்ட் RPM ஆட்டம் பண்ண வருது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபாஸ்ட் அன்டிக் ஆகிடும். அன்டிக் ஆன பிறகு திரும்ப வெயிட் பண்ணுறோம். ஓகேவா, நாட் கனெக்டட் சம்திங் இஷ்யூ வருது. அது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஐசி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதான் பிரச்சனை இல்லை. RPB நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, RPM தேவை கிடையாது. ஏன்னா நம்ம RPM க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி ப்ளஸ் வந்து ஏஎம்சி நம்ம ஹெல்த் ரிப்பேர் பண்ண போகிறோம். யூசர் வந்து ஒரு 60 MB எடுத்துக்கலாம் பேக்கப். ஓகே, ரீட். ஓகேவா, ரீடிங் ஆச்சா? ஓகே, அப்புறமா FFP பாருங்கள், ரீட் ஆப்ஷன் வராது. ஓகே, வெயிட் பண்ண ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே மைக்ரான் ஏஎம்சி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹெல்த் ரிப்பேர் ஆகாது. ஓகேங்களா, உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போட்டு பார்த்துடலாமா? பாருங்க, FFU ஸ்டேட்டஸ் ரைட் சக்ஸஸ். ஓகே, பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸ் தான் இருக்காது. நோ சேஞ்சஸ். ஓகேவா, அப்படி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸ் நடக்காது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி பேக்கப் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் மேனலாக வந்து செக்யூரிட்டி பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். மேனலாக வந்து இங்கே இருக்க பேக்கப், ஏன்னா செக்யூரிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் எப்போவுமே. ஓகே, ஏன்னா ஒரு ஃபோனுக்கு ஒரு செக்யூரிட்டி தான் இருக்கும், அதனால். ஓகே, செக்யூரிட்டி இது ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். நம்ம மேனலாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கோ இங்கே இருக்கிற எல்லோ கலர் எல்லாமே வந்து செக்யூரிட்டி ஃபைல் தான். அது எல்லாமே வந்து நம்ம இப்போ மேனலாக வந்து ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுறோம். ஓகே, பேக்கப் எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்து டோட்டலாக வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, சில பார்ட்டிஷனில் போயிட்டு 16 வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்து ரைட்.
பாருங்க கைஸ், பார்ட்டி செட்டிங் டன், ஆர்பிஎம்பி கவுண்டர் 0, ஓகேங்களா. இஎம்சி ஹெல்த்து நார்மல், ஓகேவா. இப்போ நம்ம இஎம்சி ஹெல்த் ரிப்பேர் பண்ணியாச்சு, ஓகேவா. இப்போ நம்ம ஸ்டாக் ரோம் போட போகிறோம். ஓகே, பார்ட்டிஷனில் நம்ம ஸ்டாக் ரோம் ஆல்ரெடி டெவலப் வச்சுருக்கோம். டெவலப் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா MIFM.NETல போய்ட்டு அந்த UXM ஆல்ரெடி நாங்கள் லாகில் எடுத்த லாகை வச்சு UXMல லேட்டஸ்ட் வெர்ஷன் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டவுன்லோட்ஸில் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இது இமேஜ்க்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து MTKன்றதுனால MT6768. ஓகே, நம்ம லொக்கேஷன் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஜிபிடியில் போயிட்டு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள் டேபிள் கிரியேட் ஆச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா, டேபிள் வந்து பார்த்துடலாமா. ஓகே, டேபிள் கிரியேஷன் டன், ஓகேவா. இப்போது ஸ்டாக் ரோம் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ண போகிறோம். ஓகே, யூசரில் போய்ட்டு சேம் ஸ்கேட்டர் ஃபைல் வச்சிடுறோம். ரைட் ஸ்லாட் A அண்ட் ஸ்லாட் B. ஆக்சுவலாக வந்து ஸ்லாட் A ஸ்லாட் B கொடுக்குறோமா இல்லைன்னு எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த ஃபைலில் பேக்கில், அதாவது இந்த ஃப்ளாஷ் ஆல் டாட் பேட்னு ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட்டில் போய்ட்டு லாஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா இங்கே செட் ஸ்லாட் A இருக்கும் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாம் AA தான் இருக்குது, ஓகேவா. அது மாதிரி எந்த ஒரு B ஆப்ஷனும் இல்லை, ஓகேவா. அப்போது அந்த ரைட் ஸ்லாட் A Bன்றதும் தேவையில்லை, ஓகேங்களா. ஓகே, இந்த செட் பூட் ஸ்டார்ட் வரைக்கும் ஏன்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா A தானே இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஏன் எதுவும் இருக்காது, நம்ம ஏன்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு ரைட் கொடுத்துட்றோம். எஸ் கொடுக்குது, எஸ் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் ரோம் ரைட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஓகே, வேர்டு முடிஞ்சிச்சு. ஓகே, டன். பாருங்கள், நவ் செட் ஸ்டார்ட் டேட் டன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பேக்கப் எடுத்தோம்ல, அதை நம்ம ரிஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, ஓகே டன். பாருங்கள் ஃபுல்லாக வந்துச்சு, எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பக்காவா. அதே மாதிரி FRP வந்து பிளாங்க்கில் இருக்குது. நம்ம ஏன்னா நம்ம இன்னும் FRP ரிமூவ் பண்ணல. ஓகே, அதே மாதிரி பாருங்கள் சூப்பர் உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்றது இங்கே இருக்கு பாருங்கள். ப்ராடக்ட் A, சிஸ்டம் A, சிஸ்டம் B, சிஸ்டம் EXE, வெண்டர் MI எக்ஸ்டென்ஷன் A. இது பாருங்கள் பார்ட்டிஷனில் போயிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள். சூப்பரும் தனியாக இருக்கும். ஓகே, சூப்பர்ன்ற ஒரு டேப் தனியாக இருக்கும். சூப்பருடைய சப் பார்ட்டிஷன்ஸ் கீழே இருக்கும், ஓகேங்களா. சூப்பருங்க இருக்கா. இப்போ சப் பார்ட்டிஷன், அதாவது ஸ்பார்ஸ் இமேஜ் வந்து இங்கே கீழே இருக்கும். ஓகே, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது இதில் வந்து காட்டாது, ஆனால் ஃப்ளாஷ் பண்ண முடிஞ்ச பிறகு அந்த ஸ்பார்ஸ் இமேஜ் இங்கே காட்டும். ஓகே, சரி. செக்யூரிட்டி ஃபைல் எப்படி சும்மா பார்த்துலாமா. இப்போ ப்ரைமரி ஜிபிடி இருக்கா, இங்கே போயிட்டு நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சோம்ல டெஸ்க்டாப்பில் ரெட்மின்ற ஃபோல்டர் போட்டிருந்தோம். செக்யூரிட்டி உள்ள இது நம்ம டோட்டலாகவும் கொடுத்து நம்ம ரைட் பண்ணலாம். பாருங்கள் ரா ப்ரோக்ராம் 0 இருக்கா, இது கொடுத்து ரைட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இது சிப்செட் வந்து MTKன்னு தெரியும். அதனால் நம்மளுக்கு தேவையானது NVDA, NVRAM, Product 2. அப்போ 4 வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ஓகே, அதனால் இப்போ இதை நம்ம கேன்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு எங்கே அந்த ஏன்னா மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை வருதுன்னா, அது பிரச்சனை வருது, ஜிபிடி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம் வருது. இப்போ நம்மளுக்கு தேவையானது NVDA போய்ட்டோம். ஓகே, டெஸ்க்டாப்பில் ப்ரைமில் செக்யூரிட்டி உள்ள NVDA இருக்கா, சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா NVRAM, அப்புறமா Product 1, Product 2. ஓகே, வரிசையாக பார்த்துட்டு போயிடலாம். NVRAM கீழே இருக்கும், நம்ம அது கீழே போயிட்டு வராமல்
மேலே வந்து கீழே போயிடலாம். ஓகே, ப்ரொடக்ட் ஆன், ப்ரொடக்ட் டூ, என்வி.RAM வந்து கீழே இருக்கும். இங்கே இருக்கா? ஓகே, என்வி.RAM. ஓகே, இப்போ 4 ஃபைல் சூஸ் ஆயிடுச்சு பாருங்க. சூஸ் ஆயிருக்கா? இப்போ நீங்கள் போட போகிறது செக்யூரிட்டி ஃபைல். அதனால் erase before write கொடுத்து ரைட் கொடுங்க. அது கொடுக்கும்போது இப்போ ஆல்ரெடி நம்ம இப்போ டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாட்டு கிரியேட்டே இருக்குமா, அது வந்து ஒர்க்ஸ் வாய்ப்பு உண்டு. அதனால் erase before write எதுக்கு? செக்யூரிட்டி ஃபைல்ஸ் மட்டும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ 4 ஃபைல் NVData, ப்ரொடக்ட் ஒன், ப்ரொடக்ட் டூ, NV.RAM. ஓகேவா? இப்போ ரெடிங் ஆயிடுச்சு, சக்ஸஸ். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு ஓகே, எல்லாம் ஓகே. இப்போது FRP வந்து எங்கள் பிளாங்க் கணக்கில் நம்ம பார்ட்டிஷனில் போயிட்டு FRP எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா வந்து OEM ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். செக் OEM அன்லாக் எனேபிள். ஓகேங்களா? இது எதுக்குன்னா, இப்போ OEM ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாக்கா மொபைல் வந்து டிஃபால்ட் ஸ்டேட், அதாவது ஒரிஜினலாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு சேர்ந்துடும். அதாவது மாறிக்கும். டிஃபால்ட்டாக எம்ஐனா இப்போது சில ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, விவோனா சில ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்ட்ரேஷன் வந்து டிஃபால்ட்டாக ஒரிஜினலாக இருக்கிற செட்டிங்ஸ் போகிறதுக்கு OEM வந்து ஆன் பண்ணுறோம். ஓகே, ஆன் பண்ணிட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல். உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். Until then, bye. AJ Tech Solutions.